தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2012 ஒப்பந்தப்புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு 6000 கொள்முதல் மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி 1000 ரூபாய். நண்பகல் மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். பிணை வைப்புத் தொகை 30,000 ரூபாய். சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் பிற்பகல் மணி வரை. மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை: கல்வி தகுதி, முதுகலை பட்டம், தொகுப்பூதியம் 21,000 ரூபாய் நாட்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும். இது குறித்து வெளியிடும் விளம்பரம் தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். வந்தபோது, மோதியதில், படுகாயம், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும், காவல்துறையினர், வழக்கு பதிவு, லாரி ஓட்டுநரை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். கூட்டுறவு சங்கத்தின் பேரவை கூட்டம் கூட்டுறவு வங்கியின் நடைபெறும். கீழ்க்கண்ட பொருள்கள் எடுத்துக்கொள்ளப்படும். வரவு செலவு திட்டத்தை கொண்டு வரப்படும். பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது பற்றி வெளியிடப்படும். கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். அரசு மானியத்தின் மீது சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, பேசும்போது கூற விரும்புகிறேன். காலாகாலத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். பழைய முறைகளை, புதிய முறைகளை சொல்ல முடியாது. தலைமுறையாக அதே முறைகளைத்தான் விவசாய முறைகளில், செய்நேர்த்தி முறைகளில் அதே சமயத்தில் செய்ய வேண்டும். கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, ஊராட்சி ஒன்றியங்களும் விவசாயத்துறை கலந்து கொண்டு பெருக்குவதற்கு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்வர வேண்டும். வரவேற்கத்தக்கது. ஊராட்சி ஒன்றிய பகுதியிலே இருக்க முடியாது. அந்த பகுதியில் உள்ள கொண்டு வந்து Ten seconds, 5 seconds. Get ready. Start. 1. சென்னை கீழ்ப்பாக்கம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குனரால் 6000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு கொள்முதல் செய்ய மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை 1000 ரூபாய் செலுத்தி டிசம்பர் 20 நண்பகல் 12 மணி வரை பெற்று கொள்ளலாம். பிணை வைப்புத் தொகை 30,000 ரூபாய். ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் டிசம்பர் 23 பிற்பகல் 2 மணி வரை. அவை அன்றே 3 மணிக்கு
திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ஆங்கில உதவி பேராசிரியர் தேவை. கல்வி தகுதி முதுகலை பட்டம். மாத தொகுப்பூதியம் 21,000 ரூபாய். விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக பதிவாளருக்கு 15 நாட்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும். இது குறித்து பதிவாளர் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்க. 3. எண்ணூர் தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் நேற்று முன்தினம் வேலை முடிந்து தன் சக ஊழியர் ஒருவருடன் ராயப்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு பைக்கில் புறப்பட்டார். எண்ணூர் வரைவு சாலையில் வந்தபோது ஒரு ட்ரெய்லர் லாரி பைக் மீது மோதியதில் அவர் படுகாயம் அடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்தார். அவருடைய சக ஊழியர் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. 4. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பணியாளர் கூட்டுறவு சங்கத்தின் பேரவை கூட்டம் 2010 வருடம் டிசம்பர் 24 நாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை மெக்லின் தெருவில் அமைந்துள்ள மத்திய கூட்டுறவு வங்கியின் கூட்டரங்கில் நடைபெறும். அப்போது கீழ்க்கண்ட பொருட்கள் தீர்மானத்திற்கு எடுத்து கொள்ளப்படும். 2009-10 ஆண்டு தணிக்கையை பேரவைக்கு சமர்ப்பித்தல். வருகிற ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவு திட்டத்தை அங்கீகரித்தல். தனி அலுவலர் அனுமதியுடன் கொண்டுவரப்படும் இதர பொருட்கள். உறுப்பினர்கள் அனைவரும் பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது பற்றி தனி அலுவலர் அவர்களா வெளியிடப்படும் கூட்ட அறிவிப்பு தயார் செய்யவும். ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும். அபாயம் தடுப்பு. Seconds
10 seconds, 5 seconds, get ready, start. அரசு வியாபார திட்டங்களின் மீது முதலீடு குறித்த மானியத்தின் மீது சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, இந்த மானியத்தின் மீது பேசும்போது நான் ஒரு சில யோசனைகளை கூற விரும்புகிறேன். அரசு கடந்த பல ஆண்டுகளாக பூச்சி மருந்துகள் தெளிப்பதற்கும் உரங்கள் போடுவதற்கும் நோயை தடுப்பதற்கும் விவசாயிகளுக்கு பலவிதமான யோசனைகளையும் மருந்துகளையும் அளித்திருக்கிறது. இருந்தாலும் காலாகாலத்தில் பூச்சி மருந்துகளை தெளிக்கவோ நோய்களை போக்கவோ உரம் போடுவதற்கு பருவகாலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவோ வேண்டிய திறமை இன்னும் விவசாயிகளிடத்தில் உருவாகவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். காலத்திற்கு ஏற்ப பழைய முறைகளை மாற்றிக்கொண்டு புதிய முறைகளை கையாளும் திறமை விவசாயிகளிடம் பூரணமாக உருவாகிவிட்டது என்று சொல்ல முடியாது. தலைமுறையாக விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் லாபம் தராத எந்த முறைகளை கையாண்டு வந்தார்களோ அதே முறைகளைத்தான் இன்னும் பின்பற்றி வருகிறார்கள். ஆகவே திருந்திய விவசாய முறைகளில் ஊக்கம் அளிப்பதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் விவசாய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விவசாய செய்நேர்த்தி முறைகளில் பயிற்சி அளிப்பதற்கும் பயிற்சி பள்ளிகள் ஆரம்பித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அவசியமானால் இன்னும் வேண்டிய அளவு அதிகமான பயிற்சி பள்ளிகளை அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து, தரமான வித்துக்களை பெருக்குவதற்காக ஊராட்சி ஒன்றியங்களும் ஊராட்சிகளும் மூல வித்துகளை குறிப்பிட்ட கிராம சகாயக்களுக்கு வழங்குகிறார்கள். இது சரியாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் இந்த மூல வித்துக்களை பெற்று செல்கிறார்களா என்பதை வேளாண்மை அதிகாரிகள் கவனிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாட்டை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அப்படி கிராம சகாயக் யாராவது மூல வித்துக்களை பெற்று கொள்ளாமல் இருந்தால் விவசாய துறை அதிகாரி உள்ளூர் ஊராட்சியை கலந்து கொண்டு தரமான விதைகளை பெருக்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. வரவேற்கத்தக்கது. புதிய வகையில் இந்த பொறுப்பை ஏற்று கொண்டிருப்பவர்கள் செய்யாது போனாலும் கூட மற்றவர்கள் இதை செய்ய முன்வர வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பை அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது. அடுத்து, உர குழிகள் தயாரிப்பு சம்பந்தமாக சில இடங்களில் சில குறைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை சட்டமன்றத்திலே வந்து சில சொல்கிறார்கள். நமக்கு சிரத்தை இருக்குமானால் நம்முடைய ஊராட்சியிலே ஊராட்சி ஒன்றிய பகுதியிலே எந்தெந்த இடங்களில் உர குழிகள் சரியாக தயாரிக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரியாமல் இருக்க முடியாது. தவறாக மானியத்தை வாங்குவதற்கு அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் முயன்றால் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த இடத்தில் உள்ள அதிகாரிகளின் கவனத்துக்கு அதை கொண்டு வந்து அந்த குறையை நிவர்த்திப்பதற்கு உறுப்பினர்கள் முயல வேண்டும்.
ஸ்டாப்.